சரவணன். நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு முக்கியமான வீடியோ எம்பிபிஎஸ் சம்மந்தமான வீடியோக்களையும் பிடிஎஸ் சம்மந்தமான வீடியோக்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நம்ம சேனல். சில ஆல்டர்னேட்டிவ் கோர்சஸும் அதை நான் பார்க்கல. சில மாணவர்கள் இந்த படிப்புக்குனே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி இந்த படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இதில் ஒரு மிகப்பெரிய நான் தான் பார்க்குறேன். இல்லை, நான் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ண போகிறேன், அப்புறம் பிடிஎஸ் ட்ரை பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் இந்த படிப்புகளும் நான் கையில் வச்சுருக்கிறேன். இல்லை எம்பிபிஎஸ் மட்டும் ஆப்ஷனில் இருக்கிறேன், ஒரு டைரெக்டாக பிடிஎஸ் போக மாட்டேன். இந்த மாதிரியான சித்த ஆயுர்வேத மருத்துவ படிப்புகளில் ஃபேமிலிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது, அதனால் நான் இதை பார்க்குறேன் அப்படின்ற மாணவர்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும். இல்லை என்றாலும் இதை தேடிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு நீங்கள் அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இல்லை, ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, அந்த மாதிரி பார்வையில் இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் கேட்டு இது பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளிகேஷன் போனது எம்பிபிஎஸ் மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. இதோடைய அப்ளிகேஷன் மேனுவல் அப்ளிகேஷன், சரிங்களா? ஸோ மேனுவல் அப்ளிகேஷனை நான் கிளியராக உங்களுக்கு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எங்கெங்கேயோ யாரும் போய் தேடலாம் வேண்டாம், நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்க சொல்கிறேன். அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அது ஒரு 4-5 பக்கம் இருக்கலாம். என்ன அண்டர்டேக்கிங் அதில் மேனுவல் அப்ளிகேஷன் தானே, உங்களுக்கு ஃபீல் பண்ணுறதுல பெரிய டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்க வாய்ப்புகளே இல்லை. என்ன கேள்வி கேட்டிருக்கோம், பேரை கேட்டால் பேர் எழுத போகிறீங்க, மொபைல் நம்பர் கேட்டால் மொபைல் நம்பர் எழுத போகிறீங்க, என்ன கம்பெனி எழுத போகிறீங்க. இது மேனுவல் அப்ளிகேஷனில் ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்காது எல்லாருக்குமே. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணுறீங்களா, ஸோ இது எல்லாத்தையும் இதில் நம்ம கவர் பண்ணிடுறோம். ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம் 4ஆம் தேதி, சரிங்களா? ஸோ தேதி 5, நேற்றே கொடுத்துட்டாங்க. 27ஆம் தேதி வரைக்கும், அதாவது லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 27. அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது மினிமம் 24க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடணும். அதற்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எங்கேருந்து அனுப்புகிறீங்களோ அது வந்து சேர்றதுக்கான நேம். இல்லை சார், 27ஆம் தேதி தான் காலைல ஃபில் பண்ணுறேன், திடீர்னு உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னா நேரடியாக வந்து கொடுக்கறதுக்கான பாருங்கள். சென்னையில் அரும்பாக்கத்தில் இருக்கிற ஹோமியோபதி கவர்மெண்ட் டைரக்டர் ஆஃப் ஆயுஷ் அண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ், அந்த காலேஜில் உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ஃப்ரெண்டில் ஒரு பெரிய பாக்ஸ் வச்சு எல்லாரும் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ லாஸ்ட் டேட்டாக இருந்தால் அங்கே. ஒருவேளை நீங்கள் வெளியூர்லேருந்து அனுப்புறீங்கன்னா அலைய வேண்டாம். அனுப்பும் போது ரிட்டர்ன் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட ரொம்ப சேஃபாக அந்த இடத்துக்கு போயிடணும் அப்படின்றதுல கவனமாக பார்த்து அனுப்புங்க. அந்த ரிசிப்ட்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் தவறு நடந்தது இல்லை. ஏனாமனா உங்களோட அலைச்சலை ஏற்படுத்திக்க வேண்டாம், சரிங்களா? சரி, அபவுட் கோட்டா. சார், கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறீங்க, அதில் 85% தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸை நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அதே கவர்மெண்ட் காலேஜில் மீதி இருக்கிற 15% ஆல் இண்டியா கோட்டா அப்படின்றது நம்ம சொல்லுவோம். ஆல் இண்டியா கோட்டானா கவர்மெண்ட் காலேஜோட ஆல் இண்டியா கோட்டா சீட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்னு நடக்கும். நமக்கு எப்படி எம்பிபிஎஸ்ல ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எம்சிசி ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ்னு ஒரு கவுன்சிலிங் நடக்கும். அதில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமல்ல, நீங்கள் நல்ல நீட் மார்க் எடுத்துறீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற கவர்மெண்ட் சீட்டும் நீங்கள் அதில் கலந்துக்கிட்டு எடுத்துக்க முடியும். அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்த கோட்டா, இப்போ கவர்மெண்ட் காலேஜோட மீதி 85% இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அதில் அரசு கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 கல்லூரிகள். சித்தாவுக்கு 2 காலேஜ், ஆயுர்வேதாவுக்கு 1 காலேஜ், ஹோமியோபதிக்கு 1 காலேஜ், யுனானிக்கு 1 காலேஜ். யுனானிக்கு ப்ரைவேட் காலேஜ் கிடையாது, சரிங்களா? மொத்தமாக 4 கவர்மெண்ட் அரசு மருத்துவ கல்லூரிகளாக நம்ம பார்க்குறோம். அந்த கல்லூரியில் இருக்கிற 15%க்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் கவுன்சிலிங் நடத்திடுவாங்க. மீதி 85% சார் சென்னையில் அரும்பாக்கத்தில் உங்களுக்கு ஃபிசிக்கலாக கவுன்சிலிங் எல்லாருக்கும் நடக்கும், சரிங்களா? எல்லா மாணவர்களையும் கூப்பிடுவாங்க. அப்ளை பண்ண எல்லா மாணவர்களும் அவங்களுடைய மார்க்கு, ரேங்க் அதுக்கு தகுந்தாற் போல் கூப்பிட்டு ஃபிசிக்கல் கவுன்சிலிங் நடத்துவாங்க, சரிங்களா? அடுத்து ப்ரைவேட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சொல்கிறோம் இல்லைங்களா, எம்பிபிஎஸ்க்கு நம்ம பார்க்குற மாதிரி ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா சித்தாவில் வந்து ஒரு 13 காலேஜ் இருக்குது, ஆயுர்வேதில் ஒரு 6 காலேஜ் இருக்குது, ஹோமியோபதியில் 11 காலேஜ் இருக்குது. மொத்தமாக 30 செல்ஃப் ஃபினான்சிங் கல்லூரிகளை நம்ம பார்க்குறோம். இந்த கல்லூரியில் இருக்கிற இடங்களை எப்படி சார் பிரிக்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன கேட்டகரி அப்படின்னு சொன்னோம்னா, இதில் கவர்மெண்ட் கோட்டா, அடுத்து ஆல் இண்டியா கோட்டா, 3ஆவதாக மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வச்சுக்கலாம், சரிங்களா? சார், கவர்மெண்ட் கோட்டான்றது தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி வச்சிருக்கிற, தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் படித்து இங்கே நேட்டிவிட்டி வச்சிருக்கிற மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான்
கவர்மெண்ட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டான்றது இப்போ ஆல் இண்டியா கோட்டான்றது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மாணவர்கள் யார் வேணாலும் அந்த இடத்தை தக்க வச்சுக்கொள்ளலாம், கலந்துக்கலாம் அப்படின்றது பார்வை. மேனேஜ்மெண்ட் கோட்டான்றது எல்லாருமே எடுத்துக்கலாம், தமிழ்நாடு நேட்டிவ் வந்தாலும் எடுத்துக்கலாம், வெளி மாநிலத்தினாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபீஸ் டிஃபரன்ஸ் பாருங்களேன். கவர்மெண்ட் காலேஜ்ன்றது கவர்மெண்டோட ஃபீஸ், அதை விட்டுருங்க. ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவோட ஃபீஸு கவர்மெண்ட் கோட்டாலும் 1.25, ஆல் இண்டியா கோட்டாலும் 1.25, மேனேஜ்மெண்ட் கோட்டாலும் 2.5 lakh, இன்க்ளூடிங் ரெஸ்பெக்ட் பை எனி கோர்ஸ் லைக் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி. இந்த 3 கோர்ஸில் எதை எடுத்தாலும் இந்த ப்ரைவேட் கல்லூரிக்கு ஆல் இண்டியா கோட்டான்ற சிஸ்டம் ஒன்லி ஃபார் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷில் தான் இருக்குது. எம்பிபிஎஸ்க்கு அந்த மாதிரி கேட்டகரி கிடையாது. அவங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் வரணும், ஃபீஸ் கட்டி தான் வரணும், அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ நான் அபவுட் கோட்டா பற்றி சில சொல்லியிருக்கிறேன். ஃபிசிக்கல் கவுன்சிலிங் தான் நடக்கும்னு சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இங்கே ஃபேஸ் பண்ணுவாங்க. ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க, ஒரு இன்டர்நெட் வசதி இல்லாதவங்க, இது மாதிரியான பேசிக் நாலேஜ் இல்லாதவங்க கொஞ்சம் ஆன்லைனில் ஃபீஸ் கட்ட தடுமாறுவாங்க. இந்த ஏதாவது 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் கட்டுறது. ஆல் இண்டியா கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் 1000 ரூபாய், கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 500 ரூபாய். ரிசர்வ்டு கேட்டகரி அதாவது எஸ்சி, எஸ்டி, எஸ்சி அந்த மாதிரி இருக்கிறவங்க ஃபீஸ் எதுவும் கட்ட வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சா போதும். அதுக்கு ரிலவெண்டான நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அண்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? மற்றவங்களாம் இந்த 1000 ரூபாய் கட்டுறது தெரியாது. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுக்கு என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், பிடிஎஃபே கொடுத்துறேன். கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன், ஆல் இண்டியா கோட்டா அப்ளிகேஷன் கொடுத்துட்றேன். அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. பேமெண்ட் கட்டுறதுக்கும் அதுக்கும் லிங்க் நான் கொடுக்க பார்க்குறேன். சரிங்களா? அந்த லிங்க்கு எடுத்து கொடுத்துட்றேன். ஒருவேளை அந்த லிங்க் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா டைரெக்டாக அந்த லிங்க்கோட போர்ட்டலுக்குள்ளே போயிடும். அங்கே போய் உங்களோட நீட்டோட ரோல் நம்பர், உங்களுடைய பெயர், உங்களுடைய இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாம் போட்டுட்டு அடுத்து பேனவை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 500 ரூபா அப்ளிகேஷனும் 1000 ரூபா அப்ளிகேஷனும் ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வந்துடும். அந்த பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் கொண்டு வரும் இல்லையா, அதையும் பிரிண்ட் எடுத்து வச்சுருங்க. சரிங்களா? ஒருவேளை அந்த லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா அதுக்குள்ளே போயிட்டு எஸ்பிஐ கலெக்ட் அப்படின்ற ஒரு இது எனேபிள் ஆகும். அதில் சர்ச் பண்ண சொல்லுவாங்க. அதில் லெஃப்ட் சைடில் டைரக்டர் ஆஃப் ஹோமியோபதி அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணுங்கள். கோர்ஸோட டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் 4.5 இயர் கோர்ஸ் டியூரேஷன், 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தவரைக்கும் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். காலேஜ் டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கவர் பண்ணிட்டேன். ஸ்காலர்ஷிப் ரைட், ரிசர்வ்டு கேட்டகரியில் யார் இருந்தாலும் மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாதுன்றது இந்த ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அலாங் வித் 7.5. இந்த 7.5 மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள், ரிசர்வ்டு கேட்டகரி மாணவர்கள், கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுக்குமே டியூஷன் ஃபீஸ் இல்லைன்ற மாதிரி தான் எக்ஸம்டட் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் கூட வந்து கண்டிப்பாக ஃபீஸ் வாங்க மாட்டாங்கன்னு தோணுது. இது இல்லாமல் உங்களுடைய புக் ஃபீஸோ, லைப்ரரி ஃபீஸோ, ஹாஸ்டல் ஃபீஸோ கண்டிப்பாக கட்டுற மாதிரி இருக்கலாம். அதோடைய செலவினங்கள் ஒரு 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கலாம். அதோட அது மாதிரி ஐடியாஸ் இருக்கலான்றதை சொல்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இதில் தான் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ எனக்கு இருந்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் விட்டுறக்கூடாது. ரைட்? நீங்கள் ஒரு கொடுக்குற அந்த டேட்டை தாண்டி இல்லை சப்சிக்வெண்ட் இயரில் எங்கேயாவது நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணலாம், இது வேண்டாம், நான் திரும்ப எம்பிபிஎஸ்க்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ பின் வாங்கினீங்கன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் வந்து அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. அது மீன்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது டியூஷன் ஃபீஸ் கட்டியிருந்தால் அதை வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ப்ளஸ் வேறு ஏதாவது நீங்கள் ஃபீஸ் கட்டியிருந்தாலும் அதை ரிட்டர்ன்லாம் தரத்துக்கு அவங்கள்ட்ட எந்த இதுவும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி காலேஜஸ் வந்து சொல்கிற பனிஷ்மெண்ட்லாம் ஏற்றுக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இது இல்லாமல் நீங்கள் டைரக்டர் ஆஃப் இந்தியன் ஹோமியோபதி அண்ட் மெடிசின் அவங்களுடைய இதுக்கு வந்து 1 லட்ச ரூபா பணம் கொண்டு, ஏன்னா அவங்க டேட்டாலாம் வச்சு எக்ஸாமுக்கு அது இதுன்னு டாக்டராக பதிவு பண்ணி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிளியராக ஒரு பாயிண்டில் சப்சீக்வெண்ட் இயரில் எங்கேயாவது நீங்கள் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணால் 1 லட்ச ரூபாய் இந்த இதில் கட்டணும்னு ப்ராஸ்பெக்டஸில் கிளியராக இருக்குது. ஸோ யூ ஆல்சோ வெரி கிளியர், ஐம் ஆல்சோ வெரி கிளியர். உங்களுக்கு டிஸ்கன்டினியூ பண்ணுற ஐடியா இருக்கும்போது பார்த்து கவனமாக இருங்க. காலேஜ் நிர்வாகம் அவ்வளோ சீக்கிரம் விட்டுற மாட்டாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் நாம்ஸை ஃபாலோ பண்ணிடலாம். ஸோ பி அலர்ட், பி அவேர் த ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த டைமில் ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. இதை வந்து நான் இதை பற்றி எனக்கு அனுபவம் இருக்குது. நான் நிறைய தடவை என்னோடய மாணவருக்காக நான் டைரெக்டாக கவுன்சிலிங் போயிருக்கிறேன். கூடவே நின்று ஸ்டூடெண்ட்டுக்காக உள்ளேயே கூடவே போயிட்டு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி பணத்தெல்லாம் கட்டி சீட் அலாட்மெண்ட்டை வாங்கி இதெல்லாம் வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை பற்றி நமக்கு தெரியுது இல்லையா, அதை நான் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னோட ஆடியன்ஸுக்கு என்னுடைய கடமை. ஸோ அதனால் தெரிந்த மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, தெரியல, டவுட்டு, பிரச்சனை இருக்குது, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்ம அதை பண்ணுவதற்கான முயற்சிகளை சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் இந்த மார்க் இருக்கா, கிடைச்சிருமா, கிவ் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு எதிர்பார்க்கறதா என்னால் நோ ஐடியா.
பட் ஐ ட்ரை டு காம்ப்ளிகேட்டடாக இன்ஃபர்மேஷனால ப்ராமிசிங் கன்னடா கொடுக்க முடியாது. அது வந்து மேக்ஸிமம் நேரில் வரும்போது அதை பற்றி நம்ம பார்த்து பேசலாம். இருந்தாலும் நீங்கள் ப்ரொசீஜரில் டவுட் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இதை இப்படி தான் பண்ணணும்னு எனக்கு தெரியலை அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கேளுங்க. நம்ம அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.